ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். அதுவும் அவலை வச்சு நம்ம மாவு அரைக்காமல் பூரணம் கிளறாமல் சிம்பிளான முறையில் டேஸ்டியான ஒரு கொழுக்கட்டை இது. அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அவலை வறுக்க வேணாம், அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவா பதத்தில் பொடிச்சிக்கணும். 1/2 கிலோ அவல் வாங்கினா போதும், எல்லாருக்குமே செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும் இது. நான் 2 பேட்சாக போட்டு பொடிச்சு வச்சுக்கிறேன். அதை ஒரு பிளேட்டில் அகலமான தட்டில் சேர்த்துக்கிறேன். இந்த அவல் கொழுக்கட்டையை சட்டுன்னு செஞ்சிடலாம். சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னா மல்லிகைப்பூ மாதிரி இருக்குங்க. இந்த இட்லியை தான் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த வெந்து வரும்போது அப்படியே மலர்ந்து சாப்பிடும்போது அப்படியே நாக்கில் படாமல் அப்படியே சூப்பராக இருக்கும், மெது மெதுன்ட்டு. நான் நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் சம அளவுக்கு எடுத்து எனக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நான் கரைச்சிக்கிறேன். இது பாகு காய்ச்சிக்க வேணாம், அப்படியே நம்ம கரைச்சி வடிகட்ட போகிறோம். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லை சீனி இல்லைன்னா வெல்லம், ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் கம்மியாக இருந்ததால் அதை ஈக்குவல் படுத்திட்டேன். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அவல் கலவையில் இந்த வெள்ளை கரைசலை நம்ம வடிகட்டிக்கிறோம். இப்போ கை வச்சு பிசைய வேணாம், நல்லா சூடாக இருக்கும். இது கூட ஏலக்காய் 5 தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன், மணமாக இருக்கும். ஒரு தேங்காய் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் பூ மாதிரி துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் கலவையையும் சேர்த்துக்கிறேன், அதாவது தேங்காய் பூ, கோகோனட் ஃப்ளவர். இப்போது கொஞ்சம் ஆறு இருக்கும், நம்ம நல்லா பிசைய வேண்டியது தான். தேங்காய் பூவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டுங்க. இந்த கொழுக்கட்டையை ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மாவை கொஞ்சமாக எடுத்து பால் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கங்க. இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாவை அள்ளி அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி நம்ம கை ரேகை கை விரல்லாம் அதில் படிஞ்சு அழகான ஒரு உருவம் கிடைக்கும். அந்த மாதிரியும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்த கொழுக்கட்டையை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் அவல் வாங்குகிறப்பெல்லாம் இந்த கொழுக்கட்டையை சட்டுன்னு செஞ்சுருவீங்க. நான் வீடியோவுக்காக சொல்லலை, ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட. இப்போது இந்த மாவை எடுத்து சாப்பிட்டாலே நம்மளுக்கு அப்படியே புட்டு மாதிரி இருக்கும். இதையே நம்ம ப்ரெஸ் பண்ணி கொழுக்கட்டை வடிவம் கொடுத்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறோம். நான் கொழுக்கட்டை பிடிக்கும் போதே அப்படியே அள்ளி சாப்பிட்டுட்டேன், அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. பால் சைஸில் ஒரு 11 பாலும் அந்த ப்ரெஸ் பண்ணி அப்படியே நீல வடிவத்தில் இருக்கும், நம்ம விரல்லாம் படிஞ்சு அந்த மாதிரி நிறையா செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம பால் சைஸு செய்கிறதோட அந்த ப்ரெஸ் பண்ணி செய்கிறது சீக்கிரம் குயிக்காக செஞ்சிடலாம். அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறேன். இதை இட்லி பாத்திரத்தில் கூட அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போது அது மேலே ஒரு வடிகட்டி போட்டு வெள்ளை துணி போட்டுக்கிறேன். தண்ணியெலாம் நல்லா கொதித்ததும் வெள்ளை துணி சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு, தண்ணி ஆவி மேலே வருது, கையும் சுடுது. இருந்தாலும் நம்ம வீடியோவுக்காக செஞ்சு தான் ஆகணும். இப்போது நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே அழகாக அடுக்கிட வேண்டியதுதான். அடுக்கிட்டு அது மேலே ஒரு பிளேட்டை போட்டுக்கிறேன். அது மேலே இடிகல் வச்சுருக்கேன். ஏன்னா ஆவிலாம் அந்த தண்ணி பொங்க பொங்க பிளேட்டை ஆடும். அதனால் இடிகல்லை வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க கொழுக்கட்டை. நம்ம பிடிச்சி வச்சது சின்ன சின்ன உருண்டையாக இருந்துச்சு. இப்போ வெந்து வரும்போது அது டபுள் சைஸாக இருக்கும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும், சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கொழுக்கட்டையை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு தெரியுமா? நட்ஸ் போட்டு உருண்டை உருட்டி ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், அந்த மாதிரி தான் இருக்குது. பார்வைக்கு அது மாதிரி இருக்குது, ஆனால் இது சாப்பிட அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி எதுக்காச்சும் ஒன்றுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. எங்கள் வீட்டில் ஏதாச்சும் சாப்பிட்ணுன்ட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா அவல் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இல்லைனாலும் நான் கடையில் வாங்கிட்டு இதை அடிக்கடி செஞ்சிடுவேன். சூப்பராக இருக்குங்க, பசியும் ஆறும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.